ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ல வந்து பாருங்க. இப்போ IPv4னால நான் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ஜி. தெரியல. சொல்லியிருக்கேன்? ஓகே. இப்போ தெரியுதா? தெரியும். இப்போ IPv4னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 32 பிட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஈச் பிட்ல வந்துட்டு இதுல வந்துட்டு 4 ஆக்டேட்டா டிவைட் பண்ணிருப்பாங்க. 4 ஆக்டேட்டா டிவைட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஆக்டேட்லயுமே வந்துட்டு 8 பிட் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு 8 பிட் இருக்கு. ஒரு 8 பிட் முடிஞ்சோடனே ஒரு டாட் கம்பல்சரி வைக்கணும். நம்ம வந்துட்டு 8 பிட் முடிஞ்சோடனே ஒரு டாட் வந்து கம்பல்சரி வைக்கணும். அடுத்த 8 பிட் முடிஞ்சோடனே ஒரு டாட் கம்பல்சரி வைக்கணும். அடுத்த 8 பிட் முடிஞ்சோடனே ஒரு டாட் கம்பல்சரி வைக்கணும். அடுத்த 8 பிட் முடிஞ்சோடனே ஒரு டாட் தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு மொத்தம் 3 டாட் இருந்தாலே போதும். ஓகேங்களா? டோட்டலா 32 பிட்ஸ் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சோ இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஆக்டேட்லயுமே வந்துட்டு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா 10 இப்ப வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ணது எல்லா ஆக்டேட்லயுமே வந்துட்டு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் அ போஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. சோ எல்லா ஆக்டேட்லயுமே வேல்யூ வரல, கடைசி ஆக்டேட்டோ இல்லைன்னா கடைசிக்கு முந்தின கடைசி ஆக்டேட்ல கண்டிப்பா 0 வருது, இல்ல கடைசி ஆக்டேட்டோ அதுக்கு முந்தின ஆக்டேட்டோ 0 வருது, இல்ல கடைசி ஆக்டேட்டோ அதுக்கு முந்தின 2 ஆக்டேட்டுமே வந்துட்டு 0 வருது அப்படின்னா அது வந்து நெட்வொர்க் அட்ரஸ். அங்கேயே எடுத்துட்டு போ. சார். கால் பண்ணிட்டீங்க? ஆமா. சரி சரி, வரேன் வரேன். சரி சரி.
சரி. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். இப்போதைக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இந்த ஷார்ட்கட் சொல்றேன். அதாவது வந்து ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு நெட்வொர்க்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிட்ல வந்துட்டு வேல்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் பிட்ல வந்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. 1 0 11 12 13 அப்படி ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. அடுத்த ஆக்டேட்ல எல்லாத்துலயுமே 0 இருக்கு அப்படின்னா அது நெட்வொர்க் அட்ரஸ்னே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ஷார்ட்கட் தான். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா வந்துட்டு ஒரு பிட்ல மட்டும் தான் 0 இருக்கு, கடைசி பிட்ல மட்டும் தான் 0 இருக்கு அப்படின்னாலும் அது நெட்வொர்க் அட்ரஸ். இல்ல கடைசி 2ல மட்டும் 0 இருக்கு அப்படின்னாலும் அது நெட்வொர்க் அட்ரஸா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இதான் வந்துட்டு IPv4ல இருக்கிறது வந்துட்டு. சோ இப்ப வந்துட்டு நம்ம பார்க்க போறது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து 5 டைப் ஆஃப் கிளாஸஸ் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ 5 டைப் ஆஃப் கிளாஸஸ் பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D, கிளாஸ் E அப்படின்ற மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C அப்படின்றது வந்து காமன் யூசேஜ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? காமன் யூசேஜ்னா பீப்புள்ஸ் வந்துட்டு காமனா வந்துட்டு யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு. ஓகேங்களா? காமன் யூசேஜ்க்காக யூஸ் பண்றது. கிளாஸ் D வந்துட்டு பாத்தீங்கன்னா மல்டி காஸ்ட் பர்பஸ்க்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. கடைசி 2 கிளாஸஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு கிளாஸஸ் சொல்லுவாங்க. கடைசி 2 கிளாஸஸ் வந்துட்டு ரிசர்வ்டு கிளாஸஸ் சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு கிளாஸ் D வந்துட்டு மல்டி காஸ்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. பிராட்காஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், 1 to all அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒருத்தர் இருந்து எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா வந்துட்டு பிராட்காஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம். மல்டிகாஸ்ட் அப்படின்னா 1 to manyன்னு அர்த்தம். 1 to many. ஓகேங்களா? அந்த 1 to many அப்படின்றது வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
உங்களால பிக் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் இருக்கு, ஓகேங்களா? இப்போ வாட்ஸ்அப்ல வந்துட்டு அந்த வாட்ஸ்அப்போட ஓனர் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு எல்லாருக்குமே தெரியுமா? இந்த வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். யாரெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? ஸோ அவர் ஒரு சின்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. இப்போ வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு சின்ன ஸ்டேட்டஸ் வரும், இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் வந்திருக்கு வாட்ஸ்அப்ல. அதை வந்து அவர் ஸ்டேட்டஸா வைப்பாரு. அந்த ஸ்டேட்டஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வாட்ஸ்அப்ல இருந்து வர ஜென்ரல் ஸ்டேட்டஸ், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். அந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு யாருக்கு தெரியும்? என்னுடைய நம்பர் யாரெல்லாம் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? நான் வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்துட்டு நான் அதுமா இருக்கும். இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணும்போது வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு ஒரு 10 பேர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம 3 பேர், நம்ம 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டியூட்டர் சேர்ந்த அந்த ஓனரும் சேர்த்து ஒரு 4 பேர் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல. இப்ப நான் அனுப்புற மெசேஜ் வந்துட்டு யாருக்கெல்லாம் போகுது? உங்க 2 பேர்த்துக்கு, அந்த இன்ஸ்டியூட் ஓனருக்கு மட்டும்தான் தெரியுது. மத்த யாருக்கா தெரியுதா? என்னுடைய கான்டாக்ட்ல தெரியாது. இருக்க மத்தவங்களுக்கு தெரியாது நான் அனுப்புற மெசேஜ். இதான் வந்து ஒன் டு மெனி, ஒன் டு பர்டிகுலர் ஓகே. குரூப். பர்டிகுலர் குரூப்புக்கு மட்டும் தான் நான் அனுப்புறேன் அப்படின்னா வந்து அதான் மல்டி காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து வாட்ஸ்அப் குரூப். ஓகே. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த மெசேஜ் போகும். அந்த குரூப்பை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெசேஜ் தெரியாது. அடுத்ததா கிளாஸ் இ. கிளாஸ் இ அப்படின்றது வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஓகேங்களா? ரிசர்ச் பர்பஸ்க்காக அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நான் இனிஷியலே சொன்னேன் டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் R&D பர்பஸ்க்காக வந்துட்டு அந்த கிளாஸ் இ வந்துட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ IPv4ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4.3 பில்லியன் ஐபி அட்ரஸ் இருக்கு. IPv4ல எல்லாத்தையுமே சேர்த்தனா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் பி, கிளாஸ் இ சேர்த்தனா 4.3 பில்லியன் ஐபி அட்ரஸ் இருக்கு. அதுல இந்த ரிசர்வேஷனு எல்லாத்தையுமே நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 2.2 பில்லியன் ஐபி அட்ரஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? IPv4ல 2.2 பில்லியன் ஐபி அட்ரஸ். இந்த ரிசர்வேஷன்ல மைனஸ் பண்ணா யூஸ் பண்ண வேண்டியது 2.2 பில்லியன் ஐபி அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்ததா வந்துட்டு பார்க்க போறது வந்து கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். கிளாஸ் ஏல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் வந்துட்டு 8 பிட்ஸ் இருக்கும். நெட்வொர்க்குக்காக 8 பிட் ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. இப்ப 4 ஆக்டேட்டா இருக்கு பாத்தீங்கன்னா, 4 ஆக்டேட்ல 32 பிட்ஸ் இருக்கு. 32 பிட்ல ஃபர்ஸ்ட் 8 பிட்ஸ் வந்துட்டு ரிசர்வ்டு ஃபார் நெட்வொர்க். அடுத்த இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த 24 பிட் வந்து போஸ்ட் அட்ரஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ கிளாஸ் ஏவோட ரேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல இருக்க 8 பிட்டை மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆக்டேட் கிளாஸ் ஏல மொத்தம் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு IPv4லுமே 4 ஆக்டேட் இருக்கு. 4 ஆக்டேட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டேட் வந்து நெட்வொர்க்கு கிளாஸ் ஏ பொறுத்த வரைக்கும். ரிமைனிங் இருக்கிற 24 பிட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் பிட். ஓகேங்களா? அந்த நெட்வொர்க் பிட்ஸ்ல இருக்க 8 பிட்டையும் நான் தனியா எடுக்கிறேன். அந்த 8 பிட்ல ஃபர்ஸ்ட் பிட்டை மட்டும் நான் 0 பண்ணிக்கிறேன். வேல்யூ இஸ் 0. ஏன்னா இது ரேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா. 0 பண்ணிக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறதுல வந்துட்டு நான் 0 போடணும்னா 0 போட்டுக்கலாம், 1 போடணும்னா 1 போட்டுக்கலாம். என்ன வேல்யூ 0 and 1 தான் மாற்ற முடியும், வேற எதுவும் மாற்ற முடியாது. பைனரியை பொறுத்த வரைக்கும் 0 and 1 தவிர வேற எதுவும் மாற்ற முடியாது. ஓகேங்களா? அப்பனா வந்துட்டு அந்த ரிசர்வ் பிட்டை அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற 7 பிட்டுக்குமே நான் 0 அப்ளை பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 0. ஓகேங்களா? சோ இந்த ரிசர்வ் பிட்டை 0 வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற பிட்ல எல்லாத்துலயுமே 1 அப்ளை பண்ணனா லாஸ்ட் வேல்யூ கிடைச்சிடும் எனக்கு. எல்லாமே 1 இருந்துச்சுன்னா லாஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? லாஸ்ட் வேல்யூ வந்துட்டு எல்லாத்தையுமே நீங்க கூட்டிங்க அப்படின்னா 127 வரும். இது எப்படி வந்தது அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு நான் என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா எல்லாமே 0வா எழுதிருக்கேன். அந்த 0 அப்படி எழுதிருக்கேன். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல இருக்க ஃபர்ஸ்ட் பிட் வந்துட்டு ரிசர்வ்டு பிட். நான் அதை எதுவும் மாற்ற போறேன்.
ரிமைனிங் இருக்கிற பிட்ல எல்லாத்துலயுமே நான் 0 அப்ளை பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அதுல வந்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், மேல வந்துட்டு கன்வர்ஷன் வேரியபிள் எழுதியிருக்கேன். ஏன்னா இது பைனரியில இருக்கு, இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு கன்வர்ஷன் வேரியபிள் மேல எழுதியிருக்கேன். கன்வர்ஷன் வேரியபிள் வந்துட்டு 2 பாயிண்ட் இதுல தான் வரும். ஓகேங்களா? இப்படி வரும் 2.0, 2.1, 2.2, 2.3, 2.4, 2. சரி, 2/0, 2/1, 2/2, 2/3, 2/4, 2/5, 2/6, 2/7 அப்படின்னு மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ 2/0னா 1, 2/1னா 2, 2/2 அப்படின்னா 4, 2/3னா 8, 2/4 அப்படின்னா 16, 2/5னா 32. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் கன்வர்ஷன் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற அந்த பைனரி வேல்யூவையும் அந்த கன்வர்ஷன் வேரியபிளையும் மல்டிப்ளை பண்ண போறேன். பைனரி வேல்யூ என்ன? 0. கன்வர்ஷன் வேரியபிள் என்ன? 128. 0 × 128 0 தான். கரெக்டா? அடுத்ததான் வந்துட்டு பிளஸ் பண்ணணும். பிளஸ் 0 × 64 0 தான். பிளஸ் 0 × 32 0 தான். பிளஸ் 0 × 16 0 தான். 0 × 8 0 தான். 0 × 4 = 0. 0 × 2 0. 0 × 1 1. சரி, 0. என்ன வருது? ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் கிடைச்சிச்சா? ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் என்ன? 0 அப்படின்றதான் வரும். ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு 0ல ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் ஏ பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, லாஸ்ட் வேல்யூ வேணும். லாஸ்ட் ரேஞ்சோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணா, அந்த ரிசர்வ் பிட்டை தவிர மீறவினிங் இருக்கிற 7 பிட்ல எல்லாத்துலயுமே 1 அப்ளை பண்றேன். எப்பவுமே லாஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பைனரி பிட்ஸ்ல வந்துட்டு 1 தான் அப்ளை பண்ணணும். எல்லாத்துக்குமே எத்தனை பிட்ஸ் இருக்கோ அத்தனை பிட்ஸுக்கும் 1 அப்ளை பண்ணணும், லாஸ்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? இதை லாஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்குது. இப்போ வந்துட்டு 0 × 128 0, 1 × 64 0, 1 × 32 0, plus 1 × 8 8, 1 × 4 4, 1 × 2 2, 1 × 1 1. அப்படின்னா என்ன ஆச்சு? 127. அப்படின்னா கிளாஸ் ஏ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுறது வந்துட்டு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு 0.0.0.0ல இருந்துட்டு 127 0.0.0 இது வரைக்குமே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கிளாஸ் ஏன்னு நம்ம சொல்லிடலாம். கண்ணை மூடிட்டு இதுல இருந்து இது வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே நம்ம வந்துட்டு அது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டேட்டை வச்சே நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல 0 இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல வந்துட்டு 0ல இருந்து 127க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கிளாஸ் ஏ அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 127 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்ப கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் தெரிஞ்சிச்சா? 0ல இருந்து 127க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது கிளாஸ் ஏ அப்படின்றத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். புரியுதா இது வந்துட்டு? புரியுது. ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இத நீங்க அப்படியே காப்பி பண்ணுங்க பார்ப்போம் உங்க நோட்ல. 0 1 1 1 1 ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க காப்பி, நான் சொல்ற மாதிரி காப்பி பண்ணுங்க. நான் எப்படி எழுதியிருக்கனோ அப்படியே காப்பி பண்ணுங்க. அப்படியே காப்பி பண்ணுமா? ஆமா, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம அப்படியே காப்பி பண்ணுங்க. நெட்வொர்க் அட்ரஸ் 0 1 0. இந்த மாதிரி இப்படிதான் போகும். ஓகேங்களா? கொஞ்சம் எழுதுற மாதிரியும் இருக்கும். ஓகே.
இது வரைக்கும் எழுதுனா போதும் எனக்கு. எழுதிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே ஜி, ப்ரொசீட் பண்ணலாம். கிளாஸ் ஏ. ஓகே. கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் சார் இப்போ தெரிஞ்சுச்சா? ஜி ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ரேஞ்சுங்கிறப்ப நம்ம ஸ்டார்டிங் வந்து அதானே இப்போ 172 சில இதில் ஆரம்பிக்குது, அதெல்லாம் எப்படி? இப்போ ஃபர்ஸ்ட் இருங்க, இப்பதான் கிளாஸ் ஏ முடிச்சிருக்கோம் நம்ம வந்துட்டு. இன்னும் நிறைய இருக்கு. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, இன்னும் 5 இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? இப்போ கிளாஸ் பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிளாஸ் ஏல வந்துட்டு நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 8 பிட் வந்து ரிசர்வ், ஃபர்ஸ்ட் 8 பிட் வந்து நெட்வொர்க்குக்காக இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ்லயுமே வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ் எவ்வளோ, ஹோஸ்ட் பிட்ஸ் எவ்வளோன்றது இருக்கு. 38 பிட்டை வந்துட்டு ரெண்டா பிரிப்பாங்க. 38 பிட்ல நெட்வொர்க் பிட்ஸ் எவ்வளோ இருக்கு, ஹோஸ்ட் பிட் எவ்வளோ இருக்குன்னு ரெண்டா டிவைட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் கிளாஸ் ஏல வந்துட்டு 8 பிட் வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ், ஹோஸ்ட் பிட் வந்துட்டு 24 பிட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி கிளாஸ் பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 16 பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸ். ஓகேங்களா? அடுத்த 16 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ். அப்படின்னா 2 ஆக்டேட் வந்துட்டு நெட்வொர்க் பிட்டாவும் 2 ஆக்டேட் வந்து ஹோஸ்ட் பிட்டாவும் இருக்கு. ஓகேங்களா? கிளாஸ் ஏல வந்துட்டு ஒரு ஆக்டேட் வந்து நெட்வொர்க் பிட், ஃபர்ஸ்ட் ஆக்டேட் மட்டும் நெட்வொர்க் பிட், ரிமைனிங் இருக்கிற ஆக்டேட் எல்லாமே ஹோஸ்ட் பிட். ஓகேங்களா? இங்க வந்துட்டு ரேஞ்சஸ் கண்டுபிடிக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10ன்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பிட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆக்டேட், நான் சொன்ன நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல இருக்கிற 2 பிட், ஃபர்ஸ்ட் 2 பிட் வந்து ரிசர்வ்டு. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிட்டுக்கு வந்துட்டு 1, செகண்ட் பிட்டுக்கு வந்து 0 அப்படின்ற மாதிரி இது பண்ணிருக்காங்க. இதை நம்மளால மாற்றவே முடியாது, இந்த மாதிரி தான் இருக்கும். ரிமைனிங் இருக்கிற 6 பிட்டுக்கு வந்துட்டு நீங்க 0 அண்ட் 1s வந்து போட்டு நீங்க ரேஞ்சஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 10 நான் அப்படியே வச்சிருக்கேன். ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்துக்குமே நான் 0 அப்ளை பண்றேன். 0 அப்ளை பண்ணனா எனக்கு என்ன வரும், 1 × 128 128. ஓகேங்களா? ரிமைனிங் எல்லாமே 0 வரும்போது என்ன ஆகும், ரேஞ்சஸ் வந்து 128ல ஸ்டார்ட் ஆகும். 128ல ஸ்டார்ட் ஆகும். இதே லாஸ்ட் ரேஞ்ச், அந்த கிளாஸ் ஏல லாஸ்ட் ரேஞ்ச் வேணும்னா இந்த 2 பிட் அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற பிட்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு 1 அப்ளை பண்ணணும், லாஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. ஓகேங்களா? 1 அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு 1 × 128 128, 0 × 64 0, 1 × 32 32, 1 × 16 16, 1 × 8 8, 1 × 4 4, 1 × 2 2, 1 × 1 1. அப்படின்னா 191 வரும். அப்படின்னா கிளாஸ் சிக்கு வந்துட்டு, கிளாஸ் பிக்கு வந்துட்டு 128ல இருந்து ஆரம்பிச்சு 191 வரைக்கும் வரும். அதான் வந்துட்டு ரேஞ்சஸ். கிளாஸ் பி அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 128.0000 இருந்து 191.000 இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு கிளாஸ் பி. இது வந்துட்டு கிளாஸ் பி அப்படின்னா புரியுதா? அப்படியே இதை எடுத்து காப்பி பண்ணுங்க. கிளாஸ் பில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் பிட்ஸ் வந்து 16 இருக்கு, ஹோஸ்ட் பிட் வந்து 16 இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ரேஞ்சஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லயுமே ரேஞ்சஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல இருக்க 8 பிட்டையும் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல வந்துட்டு கிளாஸ் ஏன்னா வந்துட்டு இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிட் மட்டும் 0, ரிமைனிங் எல்லாமே 0 அண்ட் 1s போட்டு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இங்க
இங்க வந்துட்டு 1 0 ஃபர்ஸ்ட் 2 பிட் வந்து ரிசர்வ்டு. ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட்ல இருக்க ஃபர்ஸ்ட் 2 பிட் வந்து ரிசர்வ்டு. அதுல ஃபர்ஸ்ட் பிட் வந்து 1, செகண்ட் பிட் வந்து 0. இது ரெண்டையும் மாத்தவே முடியாது. ரிமைனிங் இருக்கிற பிட்ல நீங்க 0s and 1s அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் அண்ட் லாஸ்ட் ரேஞ்ச் வந்துட்டு யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட். ஓகேங்களா? சோ இது எல்லாமே எடுத்துக்கணும். எப்படி பைனரி டு டெசிமல் கன்வெர்ட் பண்றது நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். மேல கன்வர்ஷன் வேரியபிள் எழுப்பேன், கீழே பைனரி நம்பர். கன்வர்ஷன் வேரியபிளையும் பைனரி வேல்யூயும் ரெண்டையும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ரேஞ்சஸ் கிடைச்சிடும். டோட்டல் ரேஞ்சஸ் என்னன்றது கிடைச்சிடும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம பின்னாடியும் பார்ப்போம். பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். இதே மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. எதுக்காக எழுத சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு நான் இந்த சீட்டை அப்படியே உங்களுக்கு கொடுத்துடலாம். இதை நான் அப்படியே கொடுத்துருவேன். ஆனா உங்களுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியாது. நீங்க எழுதுனாதான் உங்களுக்கு அந்த டவுட் வரும். நீங்க என்கிட்ட கேட்பீங்க. அதனாலதான் எழுத சொல்றேன். எழுதிட்டீங்களா? ஹலோ, எழுதிச்சு. ஓகேங்களா? இப்ப வந்து கிளாஸ் பி எடுத்துக்கலாம். கிளாஸ் பி சரி கிளாஸ் சி எடுத்துக்கலாம். கிளாஸ் சிலையும் வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 பிட், அதாவது கிளாஸ் பில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஆக்டேட் வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸா இருக்கும். அடுத்த லாஸ்ட் ஆக்டேட் வந்து ஹோஸ்ட் பிட்டா இருக்கும். ஓகேங்களா? அப்பனா வந்து 24 பிட்ஸ் வந்துட்டு நெட்வொர்க்கா இருக்கும். ஹோஸ்ட் பிட் வந்து 8 பிட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு கிளாஸ்லயுமே வந்து அந்த டிவைடன்ஸ் இருக்கும். அது வந்து காமன் யூசேஜ் கிளாஸ்ல மட்டும்தான் இந்த டிவைடட் இருக்கும். நெட்வொர்க் பிட்ஸ் எவ்வளவு இருக்கு, ஹோஸ்ட் பிட்ஸ் எவ்வளவு இருக்குன்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி டிவைடட் இருக்கும். வேற எதுலயுமே இருக்காது. ஓகேங்களா? மத்த டிஎன்சி வந்து ரிசர்வ்டு கிளாஸஸ் அதுல எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா ரேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறது இதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? இங்க ரேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டேட்டை வச்சுதான் நம்ம ரேஞ்சஸ் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல இருக்க 8 பிட்ல ஃபர்ஸ்ட் 3 பிட் வந்து ரிசர்வ்டு. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 பிட் வந்து 1 இருக்கணும். லாஸ்ட் பிட் வந்து சரி 3வது பிட் வந்து 0வா இருக்கணும். ரிமைனிங் இருக்கிறதுல எல்லாமே 0 and 1s கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூ ஹவ் டு ஃபைண்ட் இட் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் அண்ட் லாஸ்ட் ரேஞ்ச். அப்படின்ற போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு இது 192. இதுல எல்லாத்துலயுமே 1 அப்ளை பண்ணனா 223. அந்த கன்வர்ஷன் வேரியபிள் எடுத்து மேல இருக்கு.
ஓகேங்களா? அப்பனா வந்துட்டு இந்த கிளாஸஸ் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 192 00ல இருந்து ஆரம்பிச்சு 223 000 இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கிளாஸ் சின்னு இருக்கும். இது வந்துட்டு கிளாஸ் சி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் இ. கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் இ வந்துட்டு இந்த மாதிரிலாம் நெட்வொர்க் பிட்ஸ் க்ளோஸ் பிட்னு எழுதுவீங்க. இப்ப கிளாஸ் டிக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 1 1 அப்படின்ற இந்த 3 பிட்லயுமே 1 இருக்கும். இந்த பிட் மட்டும் ரிமைனிங் இருக்க பிட்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ ரிமைனிங் எத்தனை பிட்ஸ் இருக்கு? 4 பிட்ஸ் இருக்கு இந்த மாதிரி. அப்படின்னா இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 0 போட்டு நல்லவே. சோ 1 1 1 0 இந்த ரிசர்வ் பிட்ல எதுவுமே நம்ம மாத்த மாட்டோம். ஓகேங்களா? அன்ரிசர்வ்டு பிட்ல மட்டும் நம்ம 0 அப்ளை பண்றோம். 0 அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு 224 கிடைக்குமா? 128 into 1 1 128 into 64 64 128 into 32 மேல கன்வர்ஷன் வேரியபிள் எழுதணும். ஓகேங்களா? சோ நான் மேல கன்வர்ஷன் வேரியபிள் எழுதுறேன். 64 32 60 8 4 2 1 ஓகேங்களா? இதான் வந்துட்டு இதுல இருக்கு. இப்ப வந்துட்டு லாஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு இதே தான் வந்துட்டு. சோ லாஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னதுதான் வந்துட்டு. சோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ரிசர்வ் பிட்டா அப்படியே வச்சுக்கிடுவீங்க. சோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு 1 1 அப்ளை பண்ணுவீங்க. அப்படின்னா வந்துட்டு இதை எடுத்து கூட்டினா என்ன வரும்? இந்த 16ல மட்டும்தான் 0 இல்ல. 239 இந்த ரேஞ்சில வந்துடும். இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் இ கண்டுபிடிக்கும். கிளாஸ் இல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல இருக்கிறா. இதுல வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ் எத்தனை, ஹோஸ்ட் பிட்ஸ் எத்தனைன்றது இதுல வராது. ஓகேங்களா? அப்ப கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சில மட்டும்தான். கிளாஸ் ஏல வந்துட்டு 8 பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸ், 24 பிட் வந்து ஹோஸ்ட் பிட். கிளாஸ் சில வந்து ஃபர்ஸ்ட் 16 பிட் ஹோஸ்ட் பிட், சாரி ஃபர்ஸ்ட் 16 பிட் நெட்வொர்க் பிட், அடுத்த 16 பிட் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ் அப்படின்ற மாதிரி. கிளாஸ் சில வந்துட்டு ஃபர்ஸ்ட் 24 பிட் வந்து நெட்வொர்க் பிட், அடுத்த 24 பிட் இருக்கும். இங்க ரேஞ்சஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி அந்த டிஃபரன்சஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? இங்க வந்துட்டு இதே தான் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது. இங்கேயும் வந்துட்டு 1 1 1 ரிமைனிங் எல்லாமே நம்ம 0 போட்டுக்கிறோம். 4 1 அப்படின்னா என்ன வரும்? 224 வரும். சோ எல்லாத்துலயுமே 1 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 224 224 இது எல்லாத்துக்குமே லாஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க எல்லாமே 1 அப்ளை பண்ணுவீங்க. 1 அப்ளை பண்ணீங்கன்னா 255 வரைக்கும். இப்படிதான் வந்துட்டு அந்த ரேஞ்சஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது 8ஆம் நம்பர் வருது. கிளாஸ் ஈக்கு வந்து 224 ஆரம்பிக்குதா? 28 64 32 16 மட்டும்தான் 1 இருக்கு. ரிமைனிங் எல்லாமே 0 இருக்கு. அப்படின்னா இது எல்லாத்தையுமே 240 சாரி 240 240ல இருந்து வந்து 255 இருக்கும். ஓகே. ஓகேங்களா? சோ இங்க வந்துட்டு அதுதான் வந்துட்டு இங்க நான் வந்து அந்த டேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். கிளாஸ் ஏ அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ் வந்து 8 இருக்கும். ஹோஸ்ட் பிட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 8 பிட் வந்து நெட்வொர்க் பிட்,
கடைசி இருக்கிற நம்ம ம்ஹ்ம். 24 பிட் வந்துட்டு போஸ்ட் பிட். ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 127 வரைக்கும் வரும். அந்த ஃபார்முலா என்னன்றதை எழுதிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு எத்தனை நெட்வொர்க் அட்ரஸ் வரும். நம்பர் ஆஃப் நெட்வொர்க் அட்ரஸ் வந்து 2^8ல போட்டுருக்காங்க. 2^8 -1 ம். ஏன்னா ஒரு பிட் ரிசர்வ்னால 1 -1 போடும். 255 வரும். ம்ஹ்ம். ஓகேங்களா? போஸ்ட் பிட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2^224 அப்படின்ற மாதிரி போட்டோம்னா 24 இவ்வளவு வரும். பிளஸ் -2 இங்க வந்து சரி, இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பவர்ல தான் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? பவர்ல தான் வந்துட்டு நான் மைனஸ் பண்ணணும். பவர்ல மைனஸ் பண்ணும்போது வந்துட்டு 2^8 2^8 அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2^8 அப்படின்னா 256 தானே. 256 minus 1. ஓகேங்களா? -1 அப்படின்னு போட்டீங்கன்னா நம்மளுக்கு அட்வான்டேஜ் வரும். ஓகேங்களா? சோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா -2 பண்றோம். இங்க -1 பண்றதுக்கு இங்க ஏற்கனவே பிட் ரிசர்வ் பண்ணிட்டனால -1 பண்றோம். இங்க ஒரு பிட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் இருக்க ஃபர்ஸ்ட் பிட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட்ல இருக்க 2 பிட் ரிசர்வ் பண்ணிட்டனால -1. இங்க வந்துட்டு 3 பிட் ரிசர்வ். இது வந்து நெட்வொர்க் அட்ரஸ்ல மட்டும்தான் இந்த டிஃபரன்ஸ் வரும். போஸ்ட் அட்ரஸ்ல வந்து பை டிஃபால்ட்டாவே -2 தான் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு போஸ்ட் ஆக்டிவேட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்துட்டு போஸ்ட் அட்ரஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்து நெட்வொர்க் அட்ரஸா தான் இருக்கும். எல்லாமே 0 அப்ளை பண்ணும்போது அது நெட்வொர்க் அட்ரஸா தான் இருக்கும். அது மாதிரி கடைசி அட்ரஸ் நான் என்ன சொன்னேன், போஸ்ட் அட்ரஸ்ல இருக்க கடைசி அட்ரஸ் வந்துட்டு ஒரு போஸ்ட் அட்ரஸ்ல இருக்க கடைசி அட்ரஸ் வந்து பிராட்காஸ்ட் அட்ரஸ். அதான் நம்ம முதல்ல பார்த்தோம். அதனாலதான் 2 மைனஸ் பண்றோம். அதனாலதான் நம்ம வந்து 2 மைனஸ் பண்றோம். எல்லாத்துலயுமே இதுல 2 மைனஸ் பண்றோம். அப்படின்னா வந்துட்டு கிளாஸ் ஏல தான் வந்துட்டு அதிகமான போஸ்ட் அட்ரஸ் கிடைக்கும். கிளாஸ் பில மீடியமா கிடைக்கும். கிளாஸ் சில வந்துட்டு ரொம்ப கம்மியா கிடைக்கும் போஸ்ட் அட்ரஸ். ஸோ அதே நெட்வொர்க் அட்ரஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளாஸ் பில வந்துட்டு கம்மியா கிடைக்கும். கிளாஸ் ஏல வந்து கம்மியா கிடைக்கும். கிளாஸ் பில வந்துட்டு மீடியமா கிடைக்கும். கிளாஸ் சில வந்துட்டு அதிகமா கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு இந்த டிஃபரன்சஸ் வந்துட்டு. ஓகேங்களா? இது போக வந்துட்டு நம்ம என்னென்ன ரிசர்வ் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா எல்லா 0மே வந்துச்சுன்னா இதை வந்து சிஸ்டமுக்கு அசைன் பண்ண முடியாது. இது நெட்வொர்க் அட்ரஸும் கிடையாது, போஸ்ட் அட்ரஸும் கிடையாது. இது எல்லாமே 0 வந்துச்சுன்னா இது டிஃபால்ட் ரூட். இது வந்து ரிசர்வ்டு அட்ரஸ். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரிசர்வ். எப்படி மல்டி காஸ்ட் ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண மாதிரி கிளாஸ் ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்துட்டு டிஃபால்ட் ரவுண்டுக்காக யூஸ் பண்றது. எனி அட்ரஸ் மேட்ச் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஓகேங்களா? ரவுட்டிங் போடும்போது நான் உங்களுக்கு இதை பத்தி சொல்லுவேன், டிஃபால்ட் ரவுட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எனி எல்லாமே 0 போட்டோம்னா வந்து எந்த அட்ரஸா இருந்தாலும் இந்த பாத் வழியா போன்ற மாதிரி அதான் எனி அட்ரஸ் மேட்ச். அதே மாதிரி வந்துட்டு கிளாஸ் 80v4ல இருக்க கடைசி அட்ரஸ் வந்துட்டு பிராட்காஸ்ட் அட்ரஸ். இது ஏற்கனவே ரிசர்வ்லயே போயிருச்சு, அதனால ரிசர்வ்டு தான். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் எடுக்கிறோம். ஒரு அட்ரஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் ஏ. இது வந்து கிளாஸ் ஏ தானே. கிளாஸ் ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் பைனரியை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெட்வொர்க் பிட்ல மட்டும் வேல்யூ இருக்கா? கிளாஸ் ஏல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் மட்டும் தான் நெட்வொர்க். கரெக்டா? இது வந்து இது எல்லாமே நெட்வொர்க். இது வந்துட்டு ஹோஸ்ட். இதுவும் ஹோஸ்ட். ஓகேங்களா? சோ இப்போ எல்லாமே ஹோஸ்ட். இப்போ நெட்வொர்க் பிட்ல மட்டும்தான் வேல்யூ இருக்கு. இதான் வந்து ஆக்சுவலா வந்துட்டு நெட்வொர்க் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. இது நெட்வொர்க் அட்ரஸா இல்ல ஹோஸ்ட் அட்ரஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வந்து வேல்யூ. நெட்வொர்க் பிட்ல மட்டும்தான் வேல்யூ இருக்கு. ஹோஸ்ட் பிட்ல எல்லாமே 0வா இருந்துச்சு அப்படின்னா அது நெட்வொர்க் அட்ரஸ். ஓகேங்களா? இதே பிராட்காஸ்ட் அட்ரஸ் அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க் பிட்லயும் வேல்யூ இருக்கு, ஹோஸ்ட் பிட்ல எல்லாமே 1 இருக்கு. ஹோஸ்ட் பிட்ல எல்லாமே 1 இருக்கு. அப்படின்னா வந்துட்டு பிராட்காஸ்ட் அட்ரஸ். அதான் கடைசி அட்ரஸ். ஓகேங்களா? இப்போ நெட்வொர்க் பிட்ல வேல்யூ இருக்கு, போஸ்ட் அட்ரஸ்ல வந்துட்டு எல்லாமே 1 இல்லாம இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கு.
ஒரு இடத்துல வந்துட்டு வேல்யூ இருக்கு அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஹோஸ்ட் அட்ரஸ். ஓகே ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு இது வந்து கிளாஸ் சில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் பிட்ஸ் வந்துட்டு 24 பிட்ஸ் 3 ஆக்டேட் வரும். 3 ஆக்டேட்லயும் வந்துட்டு வேல்யூ இருக்கா? வேல்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் பிட்ல 0 இருக்கா? 0 இருக்கு. அப்படின்னா வந்துட்டு இது நெட்வொர்க் அட்ரஸ்.